அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேர்ல்ட் வில்லேஜ் குக்கரி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாம இன்னைக்கு செய்ய போற டிஷ் பச்சை பட்டாணி பன்னீர் போட்டு ஒரு மசாலா கறி கிரேவி. ரொம்ப பிரமாதமா இருக்கும். நார்த் இந்தியாவில் வந்து இது பன்னீர் மட்டர் மசாலான்னுவாங்க. மட்டர்னா பச்சை பட்டாணி. ஸோ பன்னீரும் பச்சை பட்டாணியும் போட்டு ஒரு மசாலா கறி. இந்த பன்னீர் பட்டர் மசாலா செய்வோம்ல, அதே மாதிரியான ரெசிபி தான் இது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும். எதனோட ஒன்றாலும் வச்சு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். முக்கியமாக வந்து இந்த சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பத்துக்கெலாம் செம்மையாக மேட்ச் ஆகும். இட்லி தோசை கூட கொஞ்சம் கிரேவி மாதிரி தண்ணியாக வச்சுன்னு சாப்பிட்டோம்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த லஞ்ச் ரெசிபிஸ் இருக்குல்ல, நம்ம ஒயிட் ரைஸில் வந்து சுட சுட போட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி கீ ரைஸு, ஜீரா ரைஸு, அது மாதிரி ரைஸ் கூட இதை வந்து சைட் டிஷ்ஷாக பெரும்பாலும் நார்த் இந்தியாவில் சர்வ் பண்ணுவாங்க. செம்ம பிரமாதமாக இருக்கும். ஒரு அல்டிமேட் டேஸ்ட் இருக்கும். இந்த அருமையான பன்னீர் பச்சை பட்டாணி மசாலா கறி தான் இன்னைக்கு நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. முக்கியமாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முதல்ல நம்ம பன்னீரை ஒரு கோல்டன் ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு கரண்டி எண்ணெய், ஒரு கரண்டி வெண்ணெய், பட்டர் போட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் பன்னீர், ஒரு பேக்கெட் பன்னீர், இல்லை வீட்டில் ரெடி பண்ண, இது வந்து வீட்டில் ரெடி பண்ண பன்னீர், வீட்டில் ரெடி பண்ண பன்னீராக இருந்தாலும் அதை வந்து இந்த பட்டரில் நீங்கள் 2 கரண்டி பட்டராக கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து இது மாதிரி கோல்டன் ஃப்ரை, கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிங்க. ஸோ ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும். மெதுவாக சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே பானை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு 150 கிராம் பெரிய வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதை வந்து கட் பண்ணிவிட்டு கண்ணாடி பதத்துக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினோடனே 2 பச்சை மிளகா, ஒரு 15லேருந்து 20 கிராம் இஞ்சி துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு 10 பல்லு பூண்டு, பெரிய பூண்டாக இருந்தாங்கன்னா கட் பண்ணி போட்டுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 150 கிராம் தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, தக்காளி இது எல்லாமே வந்து இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். இந்த வதங்குற நேரத்தில் வந்து கொஞ்சம் போல் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கின்னு நம்ம வதக்கணுன்னா நல்லா கலர் பிடிக்கும். அதே மாதிரி உப்பு போடுறதுனால நல்லா சீக்கிரமாக தக்காளி வதங்கும். இந்த தக்காளி வந்து அது தோலும் சத பகுதியும் தனித்தனியாக வர அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு இந்த மசாலா கறி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக எல்லாம் தனித்தனியாக வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வதக்கணும். மஞ்சத்தூள் போட்டதுனால நல்ல கலர் வந்துருக்கு பாருங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடணும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டு, நல்லா திப்பி திப்பிலாம் இருக்கக்கூடாது, அப்படியே நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், பேஸ்ட் வந்து இது மாதிரி இருக்கணும், அப்படியே கலர்ஃபுல்லாக. ஸோ பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பன்னீர் மட்டர் மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 4 கரண்டி எண்ணெய், கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், 2 சின்ன துண்டு பட்டை, 4 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு காஞ்ச மிளகா, ஒரு ஏலக்காய். மசாலா லைட்டாக சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம கரம் மசாலா கொஞ்சம் போடுவோம், ரொம்ப மசாலா இருக்கக்கூடாது. இது எல்லாத்தையும் லேசாக ஃப்ரை பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துங்க. அந்த குழம்பு மிளகாத்தூள்லேயே எல்லாம் இருக்கும். இதை லேசாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணிடணும் மிளகாத்தூள், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டை முதல்ல இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணணும். லேசாக கலர் சேஞ்ச் வரும், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த எல்லோ கலர் லேசாக சிவப்பாக மாறும். அந்த அளவுக்கு நல்ல எண்ணெயிலேயே இந்த மசாலாவை நம்ம வதக்கணும்.
இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரெஷ் க்ரீம்ன்றது கடையிலயும் கிடைக்கும். கடையில கிடைக்கலன்னா நம்ம பால் ஏடு இருக்குல்ல, அதை தண்ணி சேர்க்காம மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா அதுதான் ஃப்ரெஷ் க்ரீம். ஒரு 2 ஸ்பூனு நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதில் இருக்க வெண்ணெய்லாம் பிரிஞ்சு ஒரு கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகும். சூப்பராக இருக்கும். இந்த வாசனையும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ அது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு 150 கிராம் பச்சை பட்டாணி. உங்களுக்கு பச்சை பட்டாணி இல்லைன்னா காஞ்ச பட்டாணியை நல்லா ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சுட்டு சேர்த்துங்க. பச்சை பட்டாணின்னா உடனே வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சோம்னா நல்லா வெந்துடும். நான் ஒரு 1/4 கிலோ பச்சை பட்டாணி வாங்கி உரிச்சு இது ஒரு 150 கிராம் வந்தது. இப்போ பச்சை பட்டாணி இதில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு அதை டைலூட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி இந்த பட்டாணியை நம்ம வேக வைக்கணும். பாருங்க, ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா பட்டாணி வெந்துட்டு மேலே வந்து அப்படியே மிதக்குது பாருங்க. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற பன்னீரை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் இதுவும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் போல் டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கசூரி மெத்தி ஒரு 1/2 ஸ்பூன். நான் கசூரி மெத்தியை வந்து நம்ம ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா தூளாக்கி அதோட சேர்த்துக்கணும். நல்லா வாசனையாக இருக்கும். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. உப்பு ஏன் இப்போ சேர்த்தோம் அப்படின்னா, நம்ம தக்காளி வதக்கும் போது தான் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்தோம். ஸோ அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துருக்கோம். இதை வந்து ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அப்படியே எண்ணெய்லாம் பிரிஞ்சு ஒரு அருமையான அரோமா செம்மையாக இருக்கும். இந்த கலரும் சூப்பராக இருக்கும். வாசனை அந்த டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். கொஞ்சம் போல் பொடியாக நறுக்குன கொத்தமல்லியை சேர்த்துட்டோம்னா முடிஞ்சுதுங்க. அருமையான பன்னீர் பச்சை பட்டாணி மசாலா. கறி, கிரேவி நீங்கள் எப்படி வேணா எடுத்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக வச்சிங்கன்னா இது குழம்பு, கெட்டியாக இருந்ததுன்னா கறி, எதுக்கு ஒன்றா செம்ம மேட்ச் ஆகும். நீங்கள் ஒன்றா வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்களா, அப்படி இருக்கும். அதுவும் இந்த சப்பாத்தி பரோட்டாக்குலாம் வச்சுன்னு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். நம்ம வெஜ் பிரியாணி வீட்டில் செய்கிறோம்ல, கூட கத்திரிக்காய்க்கு பதில் இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சந்தோஷமாக இருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த பன்னீர் மட்டர் மசாலா எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஒன்று போடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பபாய்.